அவர் ஃபோனில் அவரே எடுக்கலன்னு எப்படி ஜூம் பண்ணி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாள் கொண்டாடும் வகையில் குன்னூர் நகரம் மற்றும் வடக்கு ஒன்றியம் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கூடி அன்னதான நிகழ்ச்சியும் மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் அவர்களுக்கு பரிசு விளங்கும் விழாவாகவும் இங்கே நடைபெற செய்ய உறுதுணையாக இருக்கின்ற பேரக்ஸ் தாஸ் அண்ணன் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதை தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இது இப்போ சொன்னாக்கா இது 3வது 4வது வருஷம் வந்து நாங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் தளபதி கையால் வந்து நாங்கள் பரிசு வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுடைய செலவில் தான் நாங்கள் கூட்டு போயிட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இந்த மேடை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மேடை, இந்த மேடையில் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் பெருசாக நாங்கள் பேசிடல. இதுதான் முதல் தடவை. மக்கள் இதை வந்து எதுவும் தவறாக எடுத்துக்காம எங்களை வந்து உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சிக்கு எங்களை உயர்த்தணுங்கிறது தான் கோரிக்கை. ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. பொதுவாக இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் காசு சம்பாதிக்கிறதுக்காக யாருமே வரல. இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு அவங்களோட வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வருமானத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எங்க தளபதி எப்படி தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எப்படி நினைக்கிறாரோ அந்த கொள்கையை பின்பற்றி நாங்க போயிட்டு இருக்கோம். யாரும் காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இங்க யாருமே உட்காரல. இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நடத்துற நிகழ்ச்சி கூட கட்சியில இருந்து பணம் கொடுத்துட்டாங்க அதனால தான் நடத்துறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே அவங்கவுங்க நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கவுங்க பணத்தை தான் செலவு பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக. பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஆட்சியில எல்லாருக்குமே எந்த ஒரு குறை இருக்கக்கூடாதுங்கிறதா முதல் எங்களோட அடிப்படை கொள்கை. தலைவர் சொன்ன கொள்கை ஒவ்வொன்று எல்லாருக்கும் தெரியும். மக்கள் பணத்தை நாங்க தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கண்டிப்பா செய்வாரு. இப்பதான் ஆரம்பம். இந்த 40 நாளே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. எடுத்தவனே எல்லாம் பண்ணிட முடியுமா? இன்னும் 5 வருஷம் காலம் இருக்கு இல்லையா? இன்னும் 5 வருஷம் மட்டும் இல்ல, 20 வருஷத்துக்கும் நம்ம ஆட்சி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க, செஞ்சாங்களான்னு தெரியல. என்ன சொன்னாங்களோ செய்யறேன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒதுக்குனாங்க, ஆனா எதுவுமே செய்யல. அந்த பணம் எங்க போச்சு தெரியல. இப்ப அப்படி கிடையாது. சொல்லவும் செய்வோம், செய்யவும் செய்வோம், சொல்லாமலையும் செய்வோம். இது பொதுமக்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி. அதனால நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நம்ம எல்லாருமே எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக நிர்வாகம், எதுக்காக கட்சி, இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா மக்களுக்குடைய சேவைகளுக்காக மட்டும்தான். இதுல ஏழை பணக்காரன்ற வேறுபாடெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு மினிஸ்டர் பார்க்க போகணும்னாக்கா இதுக்கு முன்னாடி லைன்ல நிக்கணும், பர்மிஷன் வாங்கணும், 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா எங்களோட ஆட்சியில் இருக்கிற மினிஸ்டரா இருக்கட்டும், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், யாராவது ஒரு அமைச்சரோட நம்பர் கொடுத்துருப்பாங்களா? அவங்கள பேச வச்சிருப்பாங்களா? உங்களோட குறைகளை சொல்ல வச்சிருப்பாங்களா? உங்க தெருவில் இருக்கிற உங்களோட குறைகளை எதுவுமே யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இருக்கிற கவுன்சிலர் இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், ஊர் மக்கள், அவங்க கிட்ட தான் நீங்க சொல்ல முடியும். ஆனா எங்க தளபதி அதை செய்யல. 40 நாள் கூட ஆகல, அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருடைய நம்பர் கொடுத்திருக்காரு. எதுக்கு? உங்களுடைய பிரச்சனைகள்